மைண்ட் எக்ஸ்பேண்டர் ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோடு தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சன் டிவியில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு வரப்பட்ட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியல் டைம் ஸ்லாட் கிடைக்காம ரொம்ப நாள் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே ஃபைனலாக ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்தாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா டிஆர்பி நினச்ச அளவுக்கு கிடைக்கல. ஸோ கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் ஸ்லாட்டில். அந்த சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் வந்து கொரோனா காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த சீரியல். ஸோ அந்த டைமில் வந்து ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணாங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தானே எல்லா சீரியல்ஸும் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த சீரியலுக்கும் ஷூட்டிங் எடுத்தாங்க. பட் டைம் ஸ்லாட் கிடைக்காதனால சன் டிவியில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஃபைனலாக ஒரு கட்டத்தில் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இனிமேல் சன் டிவியில் அந்த சீரியல் வரவே வராது அப்படின்னு சொல்லி ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியலோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட்டே பண்ணல. எடுத்த வரைக்கும் மட்டும் எபிசோட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ சீரியல் வராது அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு அந்த சீரியல் நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு சீரியல்ஸில் தனித்தனியாக போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த சீரியலாக அது இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் எந்த சீரியலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சன் டிவியில் கரண்ட்டாக காலில் 10 டைம்ஸில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற அனாமிகா சீரியல். ஸோ இந்த சீரியலோட ப்ரொமோவை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தயவு செஞ்சு பிரைம் டைமில் கொண்டு வாங்க, அதுவும் 10 மணிக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிற அளவுக்கு ஒன் ஆஃப் த சீரியலாக இருந்துச்சு. பட் எப்போ சண்டேஸ் மத்தியானம் 2 மணிக்கு இந்த சீரியலில் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்களோ அப்போயே இந்த சீரியல் வேஸ்ட் ஆயிடுச்சு. மற்ற லாங்குவேஜஸ்லாம் தினமும் டெலிகாஸ்ட் பண்ணி எப்போயே முடிச்சிட்டாங்க. சண்டே டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால டிஆர்பியும் கிடைக்கல. எபிசோடு ரொம்பவுமே ஸ்லோவாக டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால தான் காலைல 10:30 ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ் நியூ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக அவங்க எடுத்து வச்ச வரைக்கும் ஷூட்டிங் இருக்கிற எல்லா எபிசோட்ஸும் டெலிகாஸ்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு தான் கிளைமேக்ஸ் எபிசோட் ஆஃப் அனாமிகா காலைல 10. ஒன் ஆஃப் த ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த சீரியலோட ஹீரோ சாகிற மாதிரி தான் இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்குமே பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அனாமிகாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதிர்நீச்சல் தொடர்கிறது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் அனாமிகா சீரியலை எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.